சந்தோஷ், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை வேற யாரும் உரிமை கொண்டாட கூடாது. உள்ள போம்மா. உள்ள வாமா. ஆமா ஆமா அண்ணாச்சி, ஆஸ்பத்திரியில இருந்து பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டேன். நாளைக்கு கடை திறந்துருவேன். என்ன கண்ணு யோசிக்கிற? ஊட அப்படியே இருக்குதேன்னா உங்க அப்பா தான் சவுத்துக்கு சுண்ணாம்பு கூட அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் பொண்ணு எந்தெந்த பொருளை எங்கெங்க வச்சாலோ அசைக்காம அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதான் நீ பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. போ கண்ணு போ, வீட்டை சுத்தி பத்துருவா. போ போமா போ. நீ ஏன்டா வந்த? நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன செல்வி, புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? புதுசா பாக்குற மாதிரி தாமா இருக்கு. கொஞ்சம் ஆசையர பாத்துக்கிறேனே விட. இப்படி ஒத்து ஒத்து பாக்காதடி, எனக்கு வெக்கமா வருது. வெக்கத்தை பாரு. செல்லம். என்னம்மா இதெல்லாம்? இருக்கட்டும்பா, உங்க காலை புடிச்சு விட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் எனக்காக இத்தனை நாளா ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்கல்ல. அதுக்காக இப்பதானே ஆஸ்பத்திரியில இருந்து வந்த. போடா, போய் ரெஸ்ட் எடு. பரவாயில்லப்பா, நீங்க படிங்க. டேய், என்னடா கணக்க தப்பா போடுற? என்னக்கா தப்பு? அத 3 நாளா கழிக்கணும். 5 வாட்டி எழுதி பாரு, அப்பதான் உன் மண்டையில ஏறும். என்னக்கா இன்னைக்கே வீட்டு பாடத்தை ஆரம்பிச்சிட்ட? ஏன் நல்ல நாளா பார்த்து ஆரம்பிக்கலாமா? எழுதுடா. உண்மையை சொல்லணும்னா, நான் கண்ணு முடிச்சதும் முதல்ல பார்க்க விரும்புறது உங்களை தான். எப்படி இருக்கீங்க? 2 நாளா என்ன பார்க்காம ஒரே தொல்லையாமே. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு கண்ணு வந்துருச்சு தெரியுமா? என்ன செல்வே, குருவிகள்லாம் என்ன சொல்லுது? உன் மாமாவை இப்ப போயிட்டு அப்புறம் வான்னு சொல்லுது. உஷாரான குருவிலாகுதே உன்ன மாதிரியே. பின்ன நான் வளர்க்குற பறவைங்க என்ன மாதிரி தானே இருக்கும். சரி சரி, என் செல்விகிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். இப்போ நீங்க பேசுங்கண்ணா.
சரி சரி, அம், நீங்க மட்டும் ஜாலியா ஜோடியா இருக்கீங்க, ஏன் ஜோடி எங்க? சந்தோஷ் ஏன் என்ன பார்க்க வரலன்னு கேட்டு சொல்றீங்களா? ம், சொல்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க பிசிஓ பூத் எங்க இருக்கு? அப்படி நேரா போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் பாருங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாருப்பா? இந்த பிசிஓ கடை எப்போ திறக்கும்? கடைக்கார பொண்ணுக்கு ஆபரேஷன் நடக்குதுல்ல, அதனால அதை பூட்டி இருக்காங்க. இன்னும் 2-3 நாள் திறக்க மாட்டாங்க. அவங்க வீடு எங்க இருக்கு? கொஞ்சம் அட்ரஸ் தர முடியுமா? பிள்ளையார் கோயில் கிட்டப்பா. சரி. என்ன வேணும் உனக்கு? இல்லை, இங்கே செல்வின்னு ஒருத்தங்க. நான் அவளோட மாமா தான், சொல்லு. நான் செல்வி கூட தான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். தெரிது. நீ தானே அன்னைக்கு அவளோட ரோட்டில் நின்று பேசிட்டு இருந்த? ஆமாம் சார். அன்னைக்கே உன்னை செவில் 2 விட்டுருப்பேன். கண்ணு இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் சும்மா இருந்தேன். சார், என்னடா சாரு, கூட படிக்கிற பொண்ணை தனியாக ரோட்டு கூட்டிகிட்டு வந்து பேசுவியா? உன் அக்கா தங்கச்சிட்டு நான் அப்படி பேசினா நீ சும்மா இருப்பியா? அவன் என் அக்கா பொண்ணுடா. அவளை அன்னைக்கு அப்படி பார்த்து இப்போ நினச்சாலும் எனக்கு ரத்தம் கொதிக்குது. இல்லை சார், நான் சும்மா தான் டொக்கு தெருலன்னு சிரிச்சு பேசுவாங்களா? யாருக்கு அதில்டா பூ சுத்துற? ஆமாம், இப்போ எதுக்கு அவளை தேடி நீங்கள் வந்த? அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுலேருந்து எந்த நியூஸும் இல்லை, அதான் பார்த்துட்டு போகலான்னு. அவளுக்கு கண்ணு வந்துச்சு. இனிமே இன்ஸ்டியூட்டுக்கு படிக்கலாம் வரமாட்டா. நீ அவளை பார்க்கணும்னு சாக்கு வச்சுட்டு இந்த பக்கம்லாம் வந்துடாத. செல்விக்கு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பு டைட்டானிக் ஷிப்புன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் பார்த்தேன், மௌன அவள் தான் கொன்னுடுவேன். ஏய், சொல்றது காதில் விழுல, கிளம்பு. என்ன பிரபா, யார் அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணு இல்லாதவங்களெல்லாம் பாவம் பார்த்தா நம்ம தள்ள கை வைக்கிறானுங்க. இந்த மாதிரி யாராவது தெரியாதவங்க வந்து செல்வியை பற்றி விசாரிச்சா என்கிட்ட சொல்லு. நீ பாட்டுக்கு அட்ரஸ் எல்லாம் குத்துன்னு இருக்காத. சரி பிரபா. அக்கா, அக்கா, வா மாப்ள. சும்மா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருந்தா மட்டும் மாப்பிள்ளை ஏற முடியாது மாமா. என்னாச்சு? அக்கா எங்க? என்னன்னு சொல்லு. என்னடா இங்க வந்து கத்துற? மா, நீ கூட வரேன்னு தெரிஞ்சதா உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருப்பல. இவ வேற நேரங்காலம் தெரியாம இவன் என்ன பண்ண தெரியுமா? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லா சாமானையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். என்னன்னு கேட்டா பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறான். நீயே என்னன்னு கேள. என்னாச்சு மாப்ள? என்னடா ஆச்சு உனக்கு? அதான் சொன்ன பைத்தியம் முடிச்சிச்சுன்னு. காலத்துல செல்வியை கண்ணாலம் கட்டி கொடுத்திருந்தா இந்த மாதிரி ஆயிருப்பானா இவன்? ஏன்ட்ட என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்களேன். மாப்பிள்ள, எவனோ ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்துக்கிறான். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட செல்வி போன் நம்பரையும் அட்ரஸையும் விசாரிச்சிருக்கிறான். என்னத்த சொல்றீங்க? என் பொண்ணு அப்படி யாருக்கு நம்பர்லாம் கொடுக்காத. அட நீ வேற மாப்பிள்ள, நம்பர் கொடுக்காதவ கொடுத்ததுனாலையும் பேசாதவ பேசுனதுனாலையும் தான் இவ்வளவு பிரச்சனையே. யார் அவன்? எதுக்கு தேவையில்லாம என் புள்ள உசுர வாங்கி கிடக்குறான்? ஐயோ அம்மா, நீ யாரு சொல்றேன்னே தெரியலையே. அம்மா செல்வி, அப்பா, இங்க வாமா. யாருக்காவது உன் நம்பர் கொடுத்தியாமா? இல்லையேப்பா. இல்ல, யாரோ ஒரு பையன் உன்னை தேடி கடைக்கு வந்தானா, வீட்டு அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சானா? யாருமா அது? தெரியலையேப்பா. மாப்பிள, அவன் பேர் எதுவும் சொன்னானா? என் கோவத்தாடிக்கு அவன்கிட்ட பேசுனதே பெரிய விஷயம். இதுல பேர் என்னன்னு வேற கேட்டுன்னு இருப்பாங்களா? நீங்களா ஏன் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க? யாருன்னு தெரிஞ்சாதானே எதுக்கு வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு இன்ஸ்டியூட்ல உங்ககிட்ட தெருமனையில ஒருத்தர் சிரிச்சு பேசினுந்தானே, நான் கூட உன்னை ஆட்டோல ஏறுன்னு சொன்னேன். நீ கூட சொன்னிய அவன் ஃப்ரெண்டுன்னு. அவன் தான். சந்தோஷம் வந்தாரு.
செல்வி என்னம்மா இதெல்லாம்? ஏய் என்னடி இது? இரு செல்வி, நீ இவனை பார்த்தாலே அம்மா தூரம் ஓடுவ. நீயே எப்படி? இவன் என்னடா வந்து சொல்லும்போது நான் நம்பவே இல்லை தெரியுமா? ஏய் யாரடி அந்த பையன்? ஆபரேஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். கூட படிக்கிறவங்க நலம் விசாரிக்க வரமாட்டாங்களா? நல்லா விசாரிக்க வந்தவன் நான் தான் உன் மாமன் சொன்னேன், எதுக்கு பதறணும்? ஆ, அக்கா எனக்கு என்னமோ தப்பா இருக்குதுக்கா. என்ன மாப்பிள்ள சொல்ற? இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? ஏய் நான் அப்பவே சொன்னேன்ல ஆம்பளை பசங்க கூட எல்லாம் சேராதன்னு. இப்ப பாத்தியா? எதுக்கு குழந்தை ஆளாளுக்கு திட்டின்னு கிடக்குறீங்க? ஏதோ கல்யாணம் காட்சி நடந்துச்சுன்னா இதெல்லாம் சரியா போயிட போகுது. இந்த வயசு பொண்ணுங்க எல்லாமே இப்படிதான் இருக்குதுங்க. நீங்க வேற பாட்டி, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்ட்டு. இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு பேச தெரியாதா? ஏம்மா சலிச்சுக்கிற? உன் வயசுல நான் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துட்டேன் தெரியுமா? பொட்ட பொண்ணு நீ படிச்சு என்ன பண்ண போற? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டவெல்லாம் இப்படி தேடி வரமாட்டான்ல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? ஒரு சின்ன விஷயத்த எதுக்கு இப்படி பெருசு பண்றீங்க? எதுமா சின்ன விஷயம்? என் கூட்டு பொண்ணுகிட்ட ஒருத்தர் சந்து முனையில நிக்க வச்சு பேசுவான், அவகிட்ட போன் நம்பர் வாங்குவான், அட்ரஸ தேடி வருவான். கூட படிக்கிற பையனுக்கு புஸ்தகம் போதுமே, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? இந்த பாரு, நான் 3 தலைமுறைய பார்த்தவ. எவன் எந்த எண்ணத்துல பேசுவாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த பையனை பத்தி இவன் சொன்னதெல்லாம் எனக்கு என்னமோ அவ்வளவு சரியா படல. நாம தான் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஏய், இனிமே எக்காரணத்தை கொண்டு பொட்ட பொண்ண வெளியில அனுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ஏன் போக கூடாது? நான் போவேன், படிப்பேன், பெரிய ஆளாவேன். இவ்ளோ வளர்ந்த பொண்ண வெளியே போக கூடாதுன்னு சொல்ற உரிமை பெத்தவங்களுக்கே கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அம்மாடி, என்னடி வாய் வானத்துக்கு நீளுது? இந்த பாரு, உன் அப்பா அம்மாவை விட எனக்கு தான் உன்கிட்ட உரிமை ஜாஸ்தி. நீ இவனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு தான் வரணும், நான் சொல்றதான் கேட்கணும். அப்படிதான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். நீ என்னமோ பெருசா 4 எழுத்து படிச்சுட்டு உரிமை கிரிமைன்னு கிழிக்கிற. ஆமா, நீங்களும் உங்க பிள்ளையும் இதையே சொல்லிட்டு இருங்க. நான் படிக்க தான் போறேன். பாத்தீங்களா பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை எல்லாமே எப்படி பேசுதுன்னு? ஏமா செல்வி, பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுவ? இதுக்குதான் உன்னைய படிக்க வச்சமா? ஏய் முதல்ல நீ உள்ள போடி. எதுக்கு இவ்வளவு துரத்துற? இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கும் தெரியணும்ல. இந்த பாரு கண்ணு, எனக்கு என் பிள்ளைய முக்கியம், நீயும் முக்கியம். சும்மா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓவரா தான் வாய் கலறிட்டே இருக்க. நிச்சயதாம்புலன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சும்மா பாக்குவத்துல மாத்திக்கிறது இல்ல. இதெல்லாம் பழைய காலத்து சங்கதி. என் பிள்ளைய நான் கொடுக்கறேன், உன் பொண்ணை நீ கொடுன்னு அர்த்தம். புரியுதா? அத்த இத நான் பேசிக்கிறேன். இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்குது மாப்ள? அதான் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோமே. இத பாரு செல்வி, உனக்கும் என் பிள்ளைக்கும் சாமிய சாட்சியா வச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயம் பண்ணியாச்சு. இங்க பாரு செல்வி, இனிமேல மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு நான், எனக்கு நீனு முடிவாயிடுச்சு. இனிமே உன்னை தேடிட்டு எவனாவது இங்க வந்தான், இந்த படிப்பு கிடிப்புலாம் நான் பார்த்துன்னு இருக்க மாட்டேன். அடுத்த நாளே கல்யாணம் தான். சொல்ற கேட்டுன்னு தானே கிடக்குறா. இதை நான் வேற தனியா சொல்லணுமா? செல்வி, இப்ப எதுக்கு பயப்படுற? நிச்சயம் தானே பண்ணிருக்காங்க, கல்யாணம் நடக்கலையே. நீ சம்மதிச்சாதானே அது கல்யாணம். நீ கழுத்தை நிட்டா தானே உன் மாமா தாலியை கட்ட முடியும். இங்க பாரு, நிச்சயம் பண்ண எல்லாமே கல்யாணத்தை தான் முடியும்னு சொல்ல முடியாது. தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளவோ கல்யாணம் நின்று போயிருக்கு. அதனால நிச்சயம் பண்ணிட்டாங்களே, இனிமே மாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் நினைக்காத. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா உன் வாழ்க்கைய யாராலையும் தீர்மானிக்க முடியாது. நீ எந்த காலத்துல இருக்க? அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்குன்னு இப்படியா? அவங்களோட விருப்பத்துக்காக உன் ஆசை கனவு எல்லாம் தியாகம் பண்ணிடுவியா? பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு காலை ஃபுல்லா அழுதுகிட்டு இருப்பியா? இப்ப நான் என்ன பண்றது? அதான் சொன்னோமே, நீயும் சந்தோஷம் முதல்ல சந்திச்சு பேசணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் வீட்டை விட்டு வெளியே வந்தா கண்டிப்பா என் மாமாவுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கெல்லாம் பயந்தா லவ் பண்ண முடியுமா?
காதலிச்சா ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துல முடிஞ்சிருமா? பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதெல்லாம் போராடி ஜெயிச்சாதானே காதல். நீ கவலைப்படாத, நாங்க சந்தோஷ் கிட்ட பேசி உன்னை சந்திக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். நீ உன் பிரச்சனையை சொல்லு, நீங்க 2 பேரும் இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிங்க. அவன் உன் மேல எவ்வளவு காதலா இருக்கான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் உறுதியா இருந்தா இதை ஈஸியா சமாளிச்சிடலாம். எல்லாமே நீ முடிவெடுக்கிறதுல தான் இருக்கு, புரியுதா? ஹாய். என்ன மேடம் மறுபடியும் கார் மக்கர் பண்ணிடுச்சா என்ன? நான் கார்ல வரல. ஏன் மேடம் இன்னுமா அது ரெடி ஆகல? ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன மேடம்? கார் சரியாயிடுச்சுன்னா போதுமா? அதை ஓட்டுற நாமளும் ஃபிட்டா இருக்க வேண்டாமா? அதான் ஜாகிங் வந்தேன். ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியலையா? ஆமா, அதான் நீங்க ஏற்கனவே ஃபிட்டா தானே மேடம் இருக்கீங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். ஓ, ஆமா, உங்களுக்கும் உங்க அக்கா பொண்ணுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, என்னைக்கு கல்யாணம்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க வேற மேடம், ஒன்று போனா இன்னொன்று மேடம், ஏகப்பட்ட பிரச்சனை மேடம். ஏன் என்னாச்சு? அதான் என் அக்கா பொண்ணு இன்னொருத்தனை மனசில் வச்சுட்டு குழம்பிட்டு இருக்கான்னு சொன்னல மேடம். அவன் சும்மா நம்ம வீட்டாண்டே ரூட் விட்டுட்டு இருந்தான். எனக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. கல்யாணம் நிச்சயமான பொண்ணை இவன் பாட்டுக்கு இப்படி நோட்டை விட்டுட்டு இருந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க மேடம்? அசிங்கமாயிராது? அதான் நல்லா செம்ம திட்டிட்டேன் மேடம் அவனை. இனிமேட் வருவான்றீங்க? ஐயோ, எதுக்குங்க திட்டினீங்க? பிரச்சனையை சாஃப்டாவே பேசி தீர்த்திருந்திருக்கலாமே. பாவம், அவருக்கு கண்ணு வேற தெரியாதுன்றீங்க. ஐயோ, இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் பச்சாதமே பார்க்கக்கூடாது மேடம். அதான் எனக்கும் செல்விக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல. டீசெண்டாக ஒதுங்கிறதானே மேடம் மரியாதை. அதை விட்டுட்டு சும்மா அது பின்னாடியே இப்படி மோப்ப முடிச்சுட்டு வந்தா சும்மா விட்டுருவேண்ணா நான். கல்யாண ஏற்பாடெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. ஏன்? மண்டபத்துக்கே அட்வான்ஸாக 1 லட்சம் போயிடுச்சு. அப்புறம் சாப்பாடு 1 லட்சம் ரூபாய். உழைச்ச காசெல்லாம் இப்படி கல்யாணத்துக்கே கரைஞ்சிரும் போல இருக்கு. பரவாயில்ல மேடம், காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் மேடம். ஆனால் செல்வி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா மேடம்? மண்டபம், சாப்பாடு, அப்புறம் வேற என்ன செலவு இருக்கு? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நகையெல்லாம் யார் ஈடு கட்டுறது? அவங்க ஒரு 25 சவரன் போட்டா எனக்கு பொண்டாட்டியா வர்றவளுக்கு நான் ஒரு 30 போட்டால் தானே எனக்கு வரும். ரெடி பண்ணிட்டீங்களா? கையில் ஒரு 20 சவரன் இருக்கு மேடம். கடனுக்கு 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் 2 பேர் இப்போ முடியாதுன்ட்டாங்க. ஓ, இன்னும் எவ்வளோ தேவைப்படும்? என்ன, இன்னும் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் சமாளிச்சிருவேன். சரி, நான் தரேன். ஐயோ மேடம், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு தரணும்? உன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைப்பல? வெப்ப மேடம், அதுக்கு நீங்கள் எனக்கு 100 ரூபா மொய் எழுதிட்டு போனால் போதும். ஏன், அதுக்கு மேலே நான் தரக்கூடாதா? எதுக்கு? அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. சரி, உங்களுக்கு சங்கடமா இருந்தா கடனா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். ஐயோ வேணாம். அப்ப ஏன்னு சொல்லுங்க. எப்படியோ யார்கிட்டயோ கடன் வாங்க போறீங்க, அத நான் தரேன்னு சொன்னா எதுக்கு வேணாங்கிறீங்க? அப்படி இல்லை, நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. சும்மா வழியில் 2 தடவை பார்த்த ஒருத்தனுக்கு போய் அதுவும் இவ்வளோ பெரிய தொகை. ஐயோ, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்க வருஷக்கணக்கா பழகி இருக்கணும்னு இல்ல, ஒரு நிமிஷம் பேசினாலே போதும். முதல் தடவை பேசினப்பவே நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். சில பேரை பார்த்த உடனே பிடிச்சு போகும். அவங்க பேசுறத கேக்குறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். நீங்க உங்க அக்கா பொண்ணு மேல வச்சிருக்கிற காதலை பத்தி சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒன் சைட் லவ்வா இருந்தாலும் அவங்க மேல நீங்க வச்சிருக்க காதல் ரொம்ப உண்மையா இருக்கு. அதான் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறத கேட்க எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு மேடம். நான் ரொம்ப நல்லவெல்லாம் சொல்லிக்க முடியாதுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி தருது.
ஆனா ஒரு சேராட்டோக்காரன் காதலுக்கு இவ்வளோ மதிப்பு குத்து என்னென்னமா பேசுறீங்க? ச்சே ச்சே, காதல்ல என்ன ஷேர் ஆட்டோ காதல், கார் ஓட்டுருவன் காதல்னு எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் ஒன்று தானே. சரி, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சா? அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் பத்திரிக்கை யாருக்கு கொடுக்க போறீங்க? என்ன நீங்க தெய்வம் மாதிரி வந்து உதவுறேன்றீங்க, முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான்.